guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பர்பான flawless மேக்கப்பை எப்படி ரெடி பண்ணனும் அப்படினு தான் பார்க்க போறோம். நானுமே மேக்கப்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது flawless-ஆ ஒரு மேக்கப் லுக் எப்படி ரெடி பண்ணனும்னு கத்துட்டு இருக்கேன். நம்ம கூட ஒரு girl next door-ஆ சில பேர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சேனல் தான் இது. சோ அப்படி ஒரு சேனலை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படினா என்னோட சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. சோ ரொம்ப வரவரன்னு பேசாம வீடியோக்குள்ள போய்டலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னோட ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன். ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து என்னோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, நான் வந்து யூஸ்வலி ப்ரைமர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஹோப் இந்த மாதிரி ரெகுலராக நான் மேக்கப் போட மாட்டேன், எப்பயாவது தான் மேக்கப் போடுவேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் மேக்கப் போடுவேன் அப்படின்ற பர்சன்ஸ்க்கெல்லாம் ப்ரைமர் வந்து அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரைமர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் ப்ரைமர், ஹைலைட்டர், கன்சீலர் இதெல்லாம் நீங்கள் போனாலே வந்து கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஷூட் பண்ணுறீங்க, ரெகுலர் பேசிஸாக காலேஜ்க்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து வீணாக போகாது, யூஸ் பண்ணாமல் வீணாக்க மாட்டீங்க. பட் நீங்கள் எப்பயாவது தான் போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ப்ரைமர், கன்சீலர், ஹைலைட்டர், ப்ரான்சர், ப்ளஷ் இதெல்லாம் செப்பரேட்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதனால் நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க. அண்ட் ஈச் காஸ்ட் ஹை, 500 above, 600 above, 1000 above கூட இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ளஷ், நல்ல கன்சீலர், நல்ல ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் பிபி க்ரீமே ஓகே தான், பட் அதையும் தாண்டி நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுன்றப்ப ஃபவுண்டேஷன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கன்சீலர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸில் அவ்வளவா பிம்பிள்ஸ் அப்படி இப்படி எதுவுமே இல்லைன்றப்போ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபவுண்டேஷன்ன்றது ஜஸ்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து ஃப்ளாலஸாக காட்டும், அவ்வளோதான். பட் உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, ரெட்னஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குன்றப்ப நீங்கள் கன்சிலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும்னே அவசியம் இல்லை, ஒன்லி கன்சிலர் மட்டுமே போதும் ஃபேஸ்க்கு. அது வந்து கவரேஜ் அதிகமாக இருக்குன்றதுனால கன்சிலர். ஓகே, ஸோ கன்சிலர் வேணுமா ஃபவுண்டேஷன் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ்க்கு நான் ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். அண்ட் ஸ்டெப் எல்லாமே சேம் தான். நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற பிளேஸில் நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி நான் என்னோட ஸ்கின்ல வந்து ஸ்னைல் மியூசின் அண்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே என்னோட ஸ்கின்க்கு போதுமான அளவு ஓகே தான் ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆப்ஷனல் தான், ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம். இப்போ என்கிட்ட இது இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி பாண்ட்ஸில் இலுமினேட்டிங் க்ரீம் இருக்கு. உங்களுக்கு எது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ணும் உங்களோட ஃபேஸை. இது ஆக்சுவலி நான் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் என்னோட ஃபேஸில் வந்து சும்மாவே அப்ளை பண்ணுறேன். இது சும்மாவும் அப்ளை பண்ணலாம், ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது ஒரு ஹைலைட் ஆகுதா இல்லையா ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. எஸ், ஃபேஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. மேபி தே ஹாவ் மிக்ஸ்டு ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர் டுகெதர். ஃபவுண்டேஷன் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ப்ரௌன் ஸ்கின் கேர்ளாக பல ஃபவுண்டேஷன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி எது பண்ணாலுமே சம்திங் எனக்கு கரெக்ட் ஷேட் கிடைக்கலன்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து மிலானி கன்சீலர் ப்ளஸ் ப்ரைமர் ரெண்டுமே இருக்குது இதில். மேபி இது நான் கொஞ்சம் டார்க் ஷேட் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்டாங்க உங்களுக்கு லைட்டர் ஷேட் வேணுமா, டார்க்கர் ஷேட். அம்மா சாமி, எனக்கு ஒரு ஷேட் டார்க்கராக இருந்தால் கூட பரவாயில்ல, லைட்டர் ஷேட் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு அப்படி இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக. பட் ஆக்சுவலி நம்ம ஃபவுண்டேஷன் வாங்கும்போது ஒரு ஷேட் லைட்டராக வாங்கினோம்னா எல்லா ஃபவுண்டேஷன் எவ்வளோ காஸ்ட்லி ஃபவுண்டேஷன் வாங்கினாலுமே அது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ்னால் என்னன்னா கொஞ்சம் பிளாக்காக காட்டும், ஒரு ஷேட் குறையும். அப்படி அது ஆக்சிடைஸ் ஆகும்போது ஒரு ஷேட் கம்மியாக காட்டும். அப்போ வந்து கொஞ்சம் கிரேயிஷாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஷேட் கம்மியாக வாங்கிக்கிட்டீங்க, உங்கள் கலரை விட கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்கள் டோனுக்கு வந்து மேட்ச் ஆகிடும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்லி கேட்டேன். ஸோ அதையே வந்து காப்பி அடித்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, மேபி நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத கேட்காம இருந்திருக்கலான்றதுனால அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படியே ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கற்றுக்கிறது தான். நம்ம போதும் டியூஷன் போய் மேக்கப் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கலாம், நம்ம பண்ணி தானே கற்றுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையில் பம்ப் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்குது தெரியுமா, அதை கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அதிகமாக போட்டு ஃபவுண்டேஷன் கம்மியாக போட்டிங்கன்னா அது பிபி க்ரீம் ஆகிடும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மெயின் ஏரியாவில் மட்டும்தான் போடணும். எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி சீரியஸாக தெரியவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்களா, இப்போ வந்து சில ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்கும், சீப்பான ஃபவுண்டேஷன்ஸ்லாம், அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆக்சிடைஸ் ஆகிடும், காஞ்சு போயிடும்.
அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்கின் நல்லா ப்ரெப் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த ஃபவுண்டேஷனுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த மேக்கப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணியாச்சு. வந்து கழுத்துக்குமே போய் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஐப்ரோ, ஏன் ஐப்ரோ அப்படின்னா நீங்கள் எல்லாம் முடிச்சப்பறம் ஐப்ரோ பண்ணிங்கன்னா திரும்ப கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போவே ஐப்ரோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். நான் ஐப்ரோ பேலட் வாங்கிக்கோங்க, பிஎஸ்சி பிராண்டோட ஐப்ரோ பேலட். இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குன்னு. இதுக்கப்புறம் வேற ஒன்று வாங்கவும் மாட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அப்ளிகேட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு புதுசாக இப்போ தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த அப்ளிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது ரொம்ப குவாலிட்டி. இப்போ வந்து டக்கு நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா கூட இது உடையவே இல்லை. ஏன்னா நானுமே ரொம்ப கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். டக்கு டக்குன்னு கீழே போட்டு உடச்சிருவேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன். அது நான் கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் பிறந்ததே அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எத்தனை நாட்டு கீழே போட்டாலும் இது உடையவே இல்லை, கொஞ்சம் கிளாஸ் கூட உடையல, அப்படியே இருக்குது, புதுசாக இருக்குது. அண்ட் இதில் 3 ஷேட் இருக்கும், பிளாக் இருக்கும், ப்ரௌன் இருக்கும், இந்த கலர் இருக்கும். நான் ஐஷேடோ பேலட் கூட வாங்கலை, ஏன்னா இதுவே நான் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து நான் என்னோட ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லாம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணால் சின்ஷான் மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆகிடுவோம். ஸோ அதனால நான் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரௌன் ஷேட், உங்கள் ஐப்ரோ வந்து திக்கே தான் காட்டணும்னா நீங்கள் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணணும். ட்ரா பண்ணுறது தான் இங்கே பிளாக் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரௌன் யூஸ் பண்ணணும். அது இங்கே எந்த அளவுக்கு திக்கராக தெரியணும் அப்படின்றப்போ நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கணும். வீடியோ எடுக்கிறன்ற பேரில் இப்போ நான் சொதப்பினா பார்த்தீங்களா லைட்டாக இங்கே, அந்த மாதிரி நீங்களும் சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபவுண்டேஷன் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கையிலேயே நல்லா போட்டுருவீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா கன்சிலர் ப்ரஷ்ன்னு வாங்கிக்கோங்க, அதை வச்சு கரெக்டாக லைன் பண்ணணும். அந்த ஐப்ரோ கிட்ட மட்டும் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஐப்ரோ ஷேப் ஆகிடும். ஸோ இப்படி ஃபவுண்டேஷன் வச்சு எங்கே வந்து நம்ம ஐப்ரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஃபவுண்டேஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்ககிட்ட ப்ளஷ் இருந்தால் ப்ளஷ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பவுடருக்கு மேலே லிப்ஸ்டிக் ப்ளஷ் அப்ளை பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு வேளை அதிகமாக ஆயிடுச்சுன்னா கூட பவுடர் அப்ளை பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் எப்பவுமே ப்ளஷ்ஷை வந்து ஃபவுண்டேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் பவுடரை வச்சு செட்டில் பண்ணுவேன். ஸோ சீக்ஸில் மட்டும் சிரிச்சுக்கிட்டே அட்லீஸ்ட் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது சிரிங்க, அப்ளை பண்ணும்போதாச்சும் சிரிங்க. ஓகே, ஏசிலையாவது ஃபேனுக்கு முன்னாடியாச்சும் உட்காந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், இல்லை மேக்கப் போடுங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட மைக் இல்லை, ஃபேன் போட்டால் சவுண்டில் கேட்காது உங்களுக்கு ஒழுங்கா. ஸ்டெப் இந்த லூஸ் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஃப்ரெஷரில் ஸ்டார்டிங், அதாவது மேக்கப்க்கு இப்போ தான் நீங்கள் பட்டி அப்படின்னா ஐ வில் ஆஸ்க் யூ டு யூஸ் திஸ் லூஸ் பவுடர் தான். பனானா பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷேட் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், தப்பாக போட்டால் ரொம்ப கேவலமாயிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் மேக்கப்பை செட்டில் பண்ணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து வாங்குறதுக்கும் பயம், வாங்கவும் இல்லை. இதுவே எனக்கு தேவையான ஒரு லுக் கொடுக்குது. நான் எதுவும் பெரிய சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி போய் ஷூட்டிங்லாம் பண்ண போகிறது இல்லை. இந்த பவுடர்லேயே கொடுக்குற ஒரு ஸ்பாஞ்ச் வந்து பிடிக்காது, அந்தளவுக்கு வந்து நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மி விலையிலேயே நம்ம ரெகுலராக வந்து பவுடர் பண்ணுறதுக்குலாம், பவுடர் அடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ஸோட ஒரு பவுடர் வாங்கினேன், அதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தது. அந்த மார்ஸ் பவுடர் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, டிரான்ஸ்லூசன் பவுடர். அந்த ஸ்பாஞ்சத்துக்கு இதில் போட்டேன். ஓகே, அப்படியும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சொன்னல மேக்கப்லாம் உங்கள் இஷ்டம் தான். முடிஞ்சால் ஃப்யூச்சரில் நீங்களே உங்களுக்கான ஒரு மேக்கப் ப்ராடக்டே தயார் பண்ணிக்கோங்க. பவுடர் எடுத்துட்டேன், லைட்டாக அங்கங்கே இப்போ பேய் மாதிரி நினைக்கலாம். ஆனால் ஒரு ஹேக் சொல்கிறேன், இதுவுமே யார் சந்தோஷி இருக்காங்கல்ல, அவங்களோட சேனல் பார்த்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, நீங்கள் ஒரு குழந்தைக்கு மையெல்லாம் வச்சு விட்டு ஃபுல்லாக பவுடர் ஆப்பிடுவீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், அப்படியே இருக்குமா? இல்லைல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு செட்டில் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பவுடரும். நம்ம ஒரு பவுடர் அடித்து செட்டில் பண்ணுறோன்னா நம்ம போயிட்டு அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே போய் நிற்க போகிறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்லையோ இதுலையோ போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் போகிறோம், அதுக்குள்ளே அந்த பவுடர்லாம் செட்டில் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்து நல்லா ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஆற விடுங்க. மேக்கப் ரெவல்யூஷன் லண்டன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ டியூ ஃபினிஷ் வித் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்மெல்லுக்காகவே இது வாங்கலாம். ஒரு கோகோனட் ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும்.
ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஎஸ்சி ஐப்ரோ பேலட் இருக்குல்ல, இதில் இருக்கிற இந்த ஷேட் இதையே எடுத்து நான் என்னோட ஐ ஷேடோவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து மஸ்காராக்கும் போகலாம். அப்படி இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஐயை வந்து போல்டாக காட்டணும் அப்படின்றப்ப நீங்கள் ஐலைனர் எதாவது போடலாம். நான் நார்மலாக வந்து மஸ்காரா மட்டும்தான் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து ஐலைனர் போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுறதுனால நான் வந்து ஐலைனர் போடுறேன். ஐலைனர் மட்டும் போட்டதுக்கப்புறம் என் லுக் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து காஜலும் போட போகிறேன், கீழே மட்டும். ஸோ ஒரு பக்கம் வந்து லென்த்தனிங் மஸ்காரா ரொம்ப வந்து லென்த்தாக பெருசாக காட்டும். இன்னொன்று வந்து வால்யூமைசிங் மஸ்காரா ரொம்ப நிறைய முடி இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ மை ஐ லுக் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து லிப்க்கு போயிடலாம். லிப்க்கு வந்து நான் ஆல்ரெடி லிப் பாம் போட்டு என்னோட லிப்பை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, லைட்டாக டேப் பண்ணி தான் போடணும். ஸோ நான் எடுத்துக்கிற ஷேட் வந்து மாமா எடுத்து வர கார்னேஷன் நியூடுன்ற ஷேடு. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஷேட். ப்ரௌன் ஸ்கின்ஸ்க்கு ரொம்ப அழகாகவே மேட்ச் ஆகும். லிப்ஸ் லைன் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணி விட்டுக்கணும். இந்த கலர் இருக்கிற எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ப்ரௌன் ஸ்கின்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக ஆப்டாக சூட் ஆகும். எல்லாம் முடிச்சப்பறம் அகெயின் மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காய விடலாம். So if you like this video, please like, comment and share, and also subscribe. That's all about today's video. Any suggestion, please comment below. I'll see you in the next video. Until then, bye bye from Aishu with a warm virtual hugs to you guys. Bye bye.